Hello everyone, N.NAVEEN Kumar. In this video, we will talk about this video is complete TV unit. In the TV unit, we complete design. In the TV unit, fluted panels use WPC PVC. In this side, we full cabinet spotlight profile light base unit. இந்த பேஸ் யூனிட்லயே பாத்தீங்கன்னா இதோட டிசைன் பாருங்களேன் நம்ம எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்கிற மாதிரி இல்லனா ஸ்கொயர்ல இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கேபினெட் டிசைன் பேசிக்காவே ஒரு கேபினெட் வேணும்னாலே 2 feet by ஒரு 7 feet 6 feet அந்த மாதிரி பண்ணுவோம் பட் என்னன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ரவுண்டா பாத்தீங்கன்னா பண்ணிருப்போம் இதுல இந்த மாதிரி பண்ணும்போது மேனுவல் வர்க்ன்றது அதிகமா பண்ணணும் ஏன்னா இந்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வரணும் அதோட ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ரவுண்டும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் एक्चुअली டிவி பேக் பேனல் பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட் இருக்கு இதான் ப்ரொஃபைல் லைட் அது போடும்போது அதோட ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா பாருங்க ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி இந்த டிவி யூனிட் இருக்கும் பட் என்னன்னா நிறைய வர்க்ன்றது பண்ணிருக்கோம் இதுல ஏனா இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாமே பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகணும் நீங்க இது பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பேக்ரவுண்ட்ல இருக்குறது பாத்தீங்கன்னா நீங்க பாக்கும்போது பாத்தீங்கன்னா PVC-யாவே தெரியாது பட் என்ன இது PVC एक्चुअली வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா PVC யூஸ் பண்ணாம WPC பெஸ்ட் ஆப்ஷன் நிறைய இன்டீரியர்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படினா எல்லாரும் நான் சொல்லல சில ஃபிளாட்ஸ்லாம் நான் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பக்கத்துல என்ன பண்றாங்கன்னு நான் சும்மா போய் பாப்பேன் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படினா இந்த PVC பேனல் இருக்கு இல்லையா இதுக்கு டைரக்டா வால்யூம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க நான் எப்பயாவது பாத்தீங்கன்னா யாராவது பண்ணும்போது வீடியோ எடுத்து வேணா மேக் பண்றேன் பட் என்னன்னா அப்படி கிடையாது एक्चुअली இதுல 2 டைப்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கும் PVC-ல பாத்தீங்கன்னா இன்டர்லாக் இருக்கும் இதுவே பாத்தீங்கன்னா WPC-ல பாத்தீங்கன்னா இன்டர்லாக்ன்றது இருக்கும் இதுலயே பாத்தீங்கன்னா வாக்ஸ் இந்த மாதிரி PVC-ல நிறைய போனீங்கன்னா இன்டர்லாக்ன்றது இருக்கும் பட் இன்டர்லாக்ல பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா வால்ன்றது ட்ரில் பண்ணிக்கலாம் நாங்க அந்த மாதிரி பண்றது கிடையாது என்ன பண்ணுவோம் அப்படினா பேக்ரவுண்ட் plywood பாத்தீங்கன்னா லேயிங் பண்ணிடுவோம் plywood லேயிங் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா 2 சைடு லேமினேட் ஒட்டிடுவோம் இப்போ ஒரு plywood பாத்தீங்கன்னா காஸ்ட் தான் திருப்பி உள் சைடு இருக்கும் லேமினேட்ஸ் அப்படினா இதுதான் ஒரு சர்ஃபேஸ் அப்படினா உள் சைடும் லேமினேட் இருக்கும் வெளி சைடும் லேமினேட் இருக்கும் அந்த வெளி சைடுக்கு மேல தான் பாத்தீங்கன்னா இந்த PVC-ன்றது ஃபிக்ஸ் பண்ணிருக்கும் இது மட்டும் நான் வெச்சுக்கணும் இன்னொன்னு என்னன்னா இது ப்ராப்பரா கரெக்ட்டா பண்ணனும் நம்ம ஏதாவது கரெக்ட்டா மெட்டீரியல் எடுத்துட்டு ஏதாவது கொஞ்சம் சொதப்பிட்டோம் அப்படினா திருப்பி இந்த பீஸ் எடுத்துட்டு வரணும் அப்படினா 10 feet அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா இருக்கும் பட் என்னன்னா இந்த டைம்ல இத பத்தி பேசணும்ன்ற அவசியம் கிடையாது ஏன்னா நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது சார் WPC-னா இவ்வளவு காஸ்ட் வரும் அப்படின்னும்போது அது எதுக்குங்க இவ்வளவு வரும் ஒரு பீஸ் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் 600 ரூபாய் தான வரும் அப்படின்ட்டு நினைப்பீங்க பட் என்ன எந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு கேளுங்க ஒரு லேமினேட்ஸோட காஸ்ட் எவ்வளவு தெரியுங்களா இப்போ இருக்கிற விலைவாசிக்குலாம் பாத்தீங்கன்னா 600 rupees ஒரு லேமினேட்ஸோட காஸ்ட் ஃபெவிகாலோட காஸ்ட் அதுக்கு அப்புறம் பிரஸ்ஸிங்லாம் நம்மளது தான் பட் என்ன இருந்தாலும் அதோட பவர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும் பட் என்னன்னா யாருக்குமே புரிய மாட்டேங்குது அதனால பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க நீங்க ப்ராடக்ட் இவ்ளோ பிரைஸ் இருக்குன்னு சொல்லலாம் பட் என்னன்னா நீங்க எப்படி வர்க் பண்ணுவீங்க அப்படினு நீங்க கேட்டிங்கனா இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா வர்க் பண்ணுவாங்க லோக்கல் ஷாப்ஸ்லாம் கிடைக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா வெறும் 400 500 600 ரூபீஸ்லாம் பாத்தீங்கன்னா கிடைக்கும் பட் என்னன்னா இது ஃபிக்ஸ் பண்றதுல எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா இந்த ரவுண்ட் இருக்குல்ல இந்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் நம்ம போடுறதெல்லாம் அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ரவுண்ட்ன்றது கொண்டு வரலாம் பட் என்ன நம்ம டைம் சரியில்லை அப்படினா அது ப்ராப்பரா கட் பண்ண முடியல அப்படினா என்ன ஆகும் அப்படினா அது வேஸ்ட் ஆயிடும் திருப்பி ஒன்னு வாங்கிட்டு வரணும் இந்த மாதிரில நிறைய ரிஸ்க்ன்றது இருக்கும் பட் என்னன்னா வர்க்ன்றது எப்படி பண்ணுவாங்கன்ட்டு நீங்க ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் பாத்தீங்கன்னா நீங்க ஃபைனலைஸ் பண்ணனும் தவிர நிறைய பேர் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுக்காம போறதெல்லாம் காரணம் என்ன அப்படினா இதுவும் ஒரு ரீசன் தான் ஃபுட்டடுக்கு இவ்ளோ ஆகுமா அப்படினு நினைப்பாங்க ஃபுட்டடுக்குலாம் பாத்தீங்கன்னா கம்மியா தான் ஆகும் அது எப்படி வர்க் பண்ணுவாங்க அப்படினு பேஸ் பண்ணி தான் இருக்கும் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க நான் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துறேன் இது ஒரு ஃபுல் கேபினெட்னா ஃப்ளோர் வரைக்கும் கிடையாது இது வரைக்கும் தான் இந்த ஃபுல் கேபினெட்லயே பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் லைட்ன்றது கொடுத்திருப்போம் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்பாட் லைட்ன்றது கொடுத்திருப்போம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் லைட்ன்றது கொடுத்திருக்கோம் ஒரு லாங் வியூல இருந்து நான் காமிக்கிறேன் ஏன்னா ப்ரொஃபைல் லைட் கொடுக்கும்போது அதோட கேபினெட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வெளிச்சமா இருக்கும் இப்போ COB லைட்ஸ் அதுக்கு அப்புறம் சர்ஃபேஸ் லைட்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு லைட் ஒரு டிஃபரண்ட் லுக்ன்றது இருக்கும் இது ப்ரொஃபைல் லைட் கொடுத்திருக்கோம்
ப்ரொஃபைல் லைட்டில் இருக்கிற கொடுக்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் என்னென்னா இதில் இருக்கிற திக்னஸ், ப்ளைவுட்டோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும். இந்த சைடும் இதுவே சர்ஃபேஸ் லைட்டும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சேம் இதே மாதிரி தான் இருக்கும். இதுவே நம்ம சிஓபி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 30 mm 40 mm வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் அதோட சிஓபி லைட்ஸ்ன்றது வந்து வரும். இது வந்து உடன் லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைடையும் வந்து போட்டுட்டு டாப்லேயும் சேம் அதே லேமினேட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாத்தையும் லேயிங் பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்டு பேக் பேனலிங், இது பேனலிங்னு சொல்லுவாங்க. ஏன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ப்ரொஜெக்டை வெளியில் வர மாதிரி வந்து இது நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ரவுண்ட், அதுக்கப்புறம் வந்து உள்ளே வர எலக்ட்ரிக்கல், இந்த ப்ரொஃபைல் லைட் வந்து வர்றது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பிவிசி, இது வந்து பார்க்குறது பிவிசி மாதிரியே தெரியாது, ஒரு டிஃப்ரெண்ட் லுக்குன்றது வந்து இருக்கும், ப்ரீமியமாகவே இருக்கும். பட் என்னென்னா இது வந்து பிவிசி. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூபிசி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா லேமினேட்ஸ்லேயே வந்து நிறைய டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு சைட்டு வரும். இன்னொரு சைட்டு வந்ததுக்கப்புறம் தாளம்பூரில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்ஐயில் வந்து பண்ணியிருப்போம். அது வந்து பாருங்கள் வெறும் லேமினேட்ஸ்லேயே பண்ணியிருப்போம். லேமினேட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 கலர்ஸ்ன்றது வந்து இருக்கும். இல்லை எனக்கு வந்து பட்ஜெட் இல்லை அப்படின்னா பிவிசி வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் போயிடுங்க. இல்லை பட்ஜெட் இருக்குன்னா டபிள்யூபிசி வந்து பெஸ்ட் ஆப்ஷன். டபிள்யூபிசி வந்து முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. பிவிசின்றது வந்து வீட்டுக்குள்ளெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பில்டர் வந்து கொடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே தான் வச்சுருக்கோம், எதுவுமே டச் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 12 மாடல் பாக்ஸ்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். இதுலேருந்து எல்லாத்தையும் வந்து இங்கேருந்து தான் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன்ன்றது வந்து டோட்டலாக வந்து போகும். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர், அது பக்கத்தில் வந்து ஒரு ட்ராயர், இதுவும் சாஃப்ட் க்ளோஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராயர், இது வந்து ஒரு டோர். இந்த ஒரு டோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிங்கிள் ப்ளைவுட், இது வந்து சிங்கிள் டோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ப்ளைவுட்டில் வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கோம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஒர்க்குன்றது வந்து பண்ணலாம். ஒரு ஸ்கொயர், ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி வந்து பண்ணிட்டு இந்த ரவுண்டானது வந்து தனியாக வந்து க்ரியேட் பண்ணிட்டு அட்டாச் பண்ணலாம். பட் என்னென்னா அப்படி பண்ணாமல் அதோட ஃபினிஷிங் வந்து ரவுண்டாக வந்து பண்ணியிருக்கும். இதில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 feetன்றது வந்து கொடுத்துருக்கும். அப்படியே ஒரு லாங் வியூவிலேருந்து பார்க்கும்போது இதோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். சேம் அதே மாதிரி தான் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபினிஷிங்ன்றது வந்து இருக்கும். ஒரு லாங் வியூவிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதோட டிவி யூனிட் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இதில் இருக்கிற ஹேண்டில் டிசைன், இந்த டிவி யூனிட்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சோஃபா ஓடுற ஸ்பேஸ் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.